ம். இந்த பொம்பளைய எப்படி இங்க இருந்து காலி பண்ணி அனுப்புறத? இவள அனுப்புனா தானே நம்ம இங்க இருந்து தப்பிக்க முடியும். ஏன் மேடம், நீங்க டீ குடிக்க போலியா? போகல. ஏன், நான் தப்பிச்சு போயிடுவேன்னு பயமா? அப்படிலாம் இல்ல. இருந்தாலும் எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல, அதான். எல்லாரும் போய் டீ குடிக்கிறாங்க, நீங்க மட்டும் ஏன் காவல இருக்கணும்? நான் எங்கேயும் தப்பிச்சு போக மாட்டேன். நீங்க போய் ரிலாக்ஸ்டா டீ சாப்பிட்டு வாங்க. இல்ல இருக்கட்டும். அட போங்க மேடம், நான் ஒரு லேடி, நீங்க போலீஸ், இத்தனை பேர் இருக்கீங்க. உங்களை ஏமாத்தி நான் எங்கேயாவது போயிட முடியுமா? போய் டீ குடிச்சிட்டு வாங்க, நான் இங்கதான் இருப்பேன். சரி, நான் டீ குடிச்சிட்டு வந்துடுறேன், நீ இங்கேயே இரு. ம். ஏமா, நீ ஏமா இங்க வந்த? அக்யூஸ்ட தனியா விட்டு வந்தியா? இல்ல சார், டீ சாப்பிட. ஓகே சார். சார் சார், யோ, அந்த அக்யூஸ்ட் தப்பிச்சு போயிட்டா சார். என்னது? ஐயோ, நிம்மதியா ஒரு டீ சாப்பிட முடியுதா? ச்சே. அந்த அக்யூஸ்ட் மாயாவை காணோம் சார். என்னமா சொல்ற? காணுமா? ஆமா சார், நான் டீ கடைக்கு வந்து திரும்ப இங்க வரதுக்குள்ள எஸ்கேப் ஆயிட்டா சார். ஜீப்புக்குள்ள இல்ல சார். ஏமா, உன்னை அந்த அக்யூஸ்டோட தானே இருக்க சொன்னேன், நீ எதுக்குமா அவளை விட்டு வந்த? சார், அவதான் நான் எங்கேயும் போக மாட்டேன், நீங்களும் டீ குடிச்சிட்டு வான்னு சொன்னா சார். அதை நம்பி நான் வந்துட்டேன் சார். ஏமா, அவளே ஒரு ஃப்ராடு. அவ சொல்றத நீ நம்பலாமா? கோர்ட்ல அவளை ப்ரொடியூஸ் பண்ணலனா சிக்கலாயிடுமா? டிபார்ட்மெண்ட்டுக்கு வேற பதில் சொல்லணும். சாரி சார். உன் சாரியை கொண்டு போய் குப்பையில போடு. அவ ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது, வண்டியில இருங்கயா, தேடி கண்டுபிடிப்போம். டேய், உன்னை எப்படியாவது ஐ லவ் யூ சொல்ல வைக்கலான்னு பார்த்தா முடிய மாட்டேங்குதே. பாறை மாதிரி உன் மனசு இறுகி போச்சுடா. நான் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் கரைய மாட்டேங்குதே. நான் வழியே நெருங்கி வந்தாலும் நீ வேலைக்கு போயிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? நமக்குள்ள ஃபர்ஸ்ட் நைட் எப்போன்னு ஒரு பொண்ணு நானே இறங்கி வந்து கேட்டதுக்கு அப்புறம் நீ பிடிவாதமா இருக்கிறது சரியில்லடா. என்ன பாக்குற? அப்படியே மூஞ்சில குத்து விட்டேன்னு வைய. ஆனா இதுக்கெல்லாம் அசர மாட்டா இந்த ரேவதி. கஜினி முகமது மாதிரி காதலுக்காக தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே தான் இருப்பேன். உன்னை விட மாட்டேன்டா கண்ணா. என்ன கதவெல்லாம் சாத்திட்டு வர? வழக்கமா நான் தான் கதவை சாத்துவேன், இன்னைக்கு என்னடானா நீ சாத்திட்டு வர? என்ன உனக்குள்ள லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? கொஞ்சம் பேசாம இருக்கியா? அது எப்படி முடியும்? நீ இவ்வளவு ஸ்மார்ட்டா என் முன்னாடி நிக்கும் போது அப்படியெல்லாம் என்னால இருக்க முடியாது. ரேவதி, நிலைமை தெரியாம விளையாடிட்டு இருக்காத. நீ பண்றது எல்லாமே சின்ன பிள்ளைத்தனமா தான் இருக்கு. என்னது? எல்லாம் உனக்கு சின்ன பிள்ளைத்தனமா தெரியுதா? ஆமா, தயவு செஞ்சு என்ன இரிட்டேட் பண்ணாத. என்ன சொன்ன? இரிட்டேட் பண்றேனா? ஏய், நீ என்ன இரிட்டேட் தான் பண்ணிட்டு இருக்க. தயவு செஞ்சு இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாத.
சகல என்னாச்சுப்பா? ஏன் கோவமா இருக்க? ரேவதி வேற அழுதுகிட்டு இருக்கு. ஏன் உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஏன்ப்பா இப்படிலாம் சொல்ற? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுப்பா. நானே டென்ஷன்ல இருக்கேங்க. அப்போ வந்து விளையாடிட்டு இருக்கா, அதான் கத்தி விட்டேன். என்னப்பா சகல நீ? அவ ஏதோ பாசமா பேச வந்திருப்பா, அதுக்கு ஏன்பா கோவப்பட்ட? ஏங்க, நீங்க விஷயம் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. கோர்ட்டு கூட்டிட்டு போகும்போது மாயா அங்க இருந்து தப்பிச்சிருக்கா. என்னது? மாயா தப்பிச்சிட்டாளா? ஆமா. கடவுளே, எப்பா அவ தப்பிச்சிட்டான ரேவதிக்கு தானே ஆபத்து? ஏற்கனவே மண்டபத்துல வச்சு ரேவதியை சுட பார்த்தா, அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல ரேவதி கதையை முடிக்காம விட மாட்டான்லப்பா சொன்னா. அவளே வெறி பிடிச்ச மாதிரி சுத்திட்டு இருக்கா. அவகிட்ட இருந்து ரேவதி எப்படி பாதுகாக்கிறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்போ வந்து விளையாடிட்டு இருந்தா கத்தாம என்னங்க பண்ணுவாங்க? எப்பா நீ சொல்றது எனக்கு புரியுதுப்பா, ஆனா ரேவதி பாவம்லப்பா, அவளுக்கு தெரியாதுல்ல. அவ எப்பவும் போல பேசிருப்பா. அவகிட்ட நீ கோவப்பட்டது கண்டிப்பா அவளை சங்கடப்படுத்திருக்கும்பா. எப்பா நான் வேணா ரேவதி கிட்ட போய் பேசட்டுமா? அதெல்லாம் வேண்டாம், நானே பேசுறேன். சரிப்பா.